அது சரியா மார்ச் 7 இயர் 2000 ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற கட்சேகர் அப்படிங்கிற சிட்டில நேரம் இரவு 11 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாநிலத்துடைய ஒரு அமைச்சரா இருந்த 51 வயதான மாதவ ரெட்டி தன்னுடைய காருடைய பின் சீட்ல உட்கார்ந்தபடி வந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பாதுகாப்பு வாகனங்களும் வந்துட்டு இருந்துச்சு. சரியா அந்த கட்சேகர் சிட்டியில் இருக்கிற ஒரு பாலத்துக்கு கீழே மாதவ ரெட்டியுடைய அந்த கார் வந்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல சடனா ஒரு பாம் ஒண்ணு வெடிக்க ஆரம்பிக்குது. அதுல மாதவ ரெட்டியுடைய காரும் அவருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு பாதுகாப்பு வாகனமும் பல அடி தூரத்துக்கு தூக்கி எறியப்படுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் உருக்குலைஞ்சு போய் கிடந்த அந்த காருக்குள்ள மூச்சு பேச்சே இல்லாம கிடந்த மாதவ ரெட்டியும் பலத்த காயங்களோடு இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஆனா தலையில ஏற்பட்ட கடுமையான காயத்தால ஆல்ரெடி மாதவ ரெட்டி இறந்துட்டார் அப்படின்னும் கூடவே ஒரு செக்யூரிட்டி ஆபீசரும் மாதவ ரெட்டியுடைய பிஏவுமே கூட அதுல இறந்துட்டாங்க அப்படின்னும் டாக்டர் சொல்றாங்க. ஒரு மாநிலத்துடைய ஒரு ஸ்டேட்டுடைய சிட்டிங் மினிஸ்டர் இறந்துட்டாரு அப்படின்னாலே அது ஒரு பரபரப்பான விஷயமா மாற ஆரம்பிச்சிடும். அதுலயும் பாம் வெடிச்சு ஒரு அமைச்சர் இறந்திருக்காரு அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ அப்படிதான் அமைச்சர் மாதவ ரெட்டியை கொலை பண்ணது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரி பல கேள்விகள் ஆந்திர மாநிலத்துடைய மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் பெருசா வளர ஆரம்பிக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் மாதவ ரெட்டியுடைய மரணத்துல தொடர்பு படுத்தி பேசப்பட்ட ஒரு புரட்சிகரமான பெண்ணுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தியும் அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவமும் அந்த கொடுமையான சம்பவத்தை பண்ணது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆயிரத்தி 1971 ஏப்ரல் 29 அன்னைக்கு ஆந்திராவுடைய நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நஞ்சரிப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு 5வது குழந்தையா பிறக்கிறாங்க பெல்லி லலிதா. 1971 காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த ஏழை மக்கள் பலருமே 3 வேளை சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு இருந்த ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. ஸோ அதே நிலைமையில தான் லலிதாவுடைய ஃபேமிலியுமே இருந்திருக்கு. அதுலயுமே லலிதா கூட பிறந்தவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமா 4 அக்காவும் ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணனும் இருந்திருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிலையான வேலை இருந்தாகணும் இல்லையா? பட் லலிதாவுடைய அப்பாவுக்கோ அப்படிப்பட்ட வேலை எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. அப்படி நிலையான வேலை ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அவங்க தேடிட்டு இருந்தப்பதான் புவனகிரி அப்படிங்கிற சிட்டியில் இருந்த ஒரு பருத்தி நூல் தயாரிக்கிற மில்லுல லலிதாவுடைய அப்பாவுக்கு வேலை கிடைக்குது. அதனால அவங்களுடைய அடிப்படை தேவைகளா இருந்த உணவு, உடை, வீடு இது 3மே கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தியாக ஆரம்பிக்குது. பட் லலிதாவுக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னுமே பணம் தேவைப்படும் அப்படிங்கறதால அந்த வீட்டில இருந்த 5 பெண்களுமே படிக்கிறத அப்படியே பாதியில நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் லலிதாவுமே கூட தன்னுடைய 16 வயசுலேயே தன்னுடைய அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா, அதே பருத்தி நூல் தயாரிக்கிற மில்லுக்கே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தன்னுடைய அப்பாவும் அங்க இருக்கிற மற்ற தொழிலாளர்களும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கு
மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் அங்க இருக்கிற ஒரு தொழிற்சங்கத்துல மெம்பரா ஜாயின் பண்றாங்க. ஆனா அடுத்த சில வருடங்கள்லயே அவங்களுக்கு கல்யாணமாகி அடுத்தடுத்து 2 குழந்தைகளும் பிறந்திருக்கு. இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்தப்பதான் லலிதாவுக்கு அவங்களுடைய அப்பா கிட்ட இருக்கிற அதே தனித்துவமான ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறத அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ், அது என்ன அப்படின்னா லலிதாவுடைய அப்பா நாட்டுப்புறல் பாடல்களை பாடக்கூடிய ஒரு திறமையான கலைஞரா இருந்திருக்காரு. சோ அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி லலிதாவுக்குமே கூட அதே மாதிரியான திறமை இருந்திருக்கு. தொழிற்சங்கத்துடைய மீட்டிங்லையும் அது நடத்துற போராட்டங்கள்லையும் லலிதாவுடைய பாடல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவங்க பாடுற பாட்டு எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அன்பே சிவம் படத்துல கமல்ஹாசன் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக ஒரு தெருக்கூத்து மாதிரி நடத்தி பாட்டு பாடுவார் இல்லையா, அந்த மாதிரியான பாடல்களை தான் லலிதாவுமே பாடியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சரியா சொல்லணும் அப்படின்னா, இவங்க பாடுனத ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் கமல்ஹாசனே அந்த படத்துல பாடியிருப்பாரு. இப்படி ஆரம்பத்துல தொழிலாளர்களுக்காக பாட ஆரம்பிச்ச லலிதா அதுக்கப்புறமா அந்த புவனகிரியில வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் பாட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா மக்களுக்கான குடிநீர் தேவை அப்படிங்கிறது அந்த டைம்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அதுக்காக அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருந்திருக்கு. மேலும் அவங்க இருந்த புவனகிரி மற்றும் அதை சுத்தி இருந்த சில பகுதிகளில் வறுமையின் காரணமா பல பெண்கள் கால்கேல்ஸா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் லலிதாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ தன்னுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களோட சேர்ந்து அங்க போன லலிதா அங்கிருந்த அந்த பொண்ணுகளுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களை அந்த தப்பான தொழிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சுயமரியாதையோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வேலையுமே கூட வாங்கி தந்திருக்காங்க. மேலும் வரதட்சணை கொடுமை, மது பழக்கம், சாதிய பாகுபாடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே கூட எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பல நாட்டுப்புற பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து பொதுமக்களுக்காக சேவை பண்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்ட லலிதாவை ஆந்திர மாநில மக்கள் ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அவங்க பாடுறதுக்காக வர்றாங்க அப்படின்னாவே அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே கூட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவங்க காலையில வேலைக்கு போறதால அவங்களுடைய பாடல் பாடுற போராட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே இரவு நேரத்துல தான் நடக்கும். சோ அவங்கள பத்தி நியூஸ் போட ஆரம்பிச்ச அப்போது இருந்த பத்திரிகைகள் எல்லாமே பெல்லி லலிதாவுக்கு நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு நிக் நேமை வைக்கிறாங்க. ஒரு பட்ட பெயரை, ஒரு செல்ல பெயரை வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிறது இரவு நேரத்துல குயில் மாதிரி ஒளி எழுப்புற ஒரு பறவைக்கு தான் இந்த பேர் இருக்கு. சோ இவங்களுமே நைட்டு நேரத்துல பாடுறதால அதே பேரை செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு உதவி பண்ற ஒரு சகோதரி மாதிரி இருந்தாங்க அப்படிங்கறதால அவங்கள லலிதாக்கா அப்படிங்கிற பேரை வச்சும் அன்பா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இரவு பகல் பார்க்காம எளிய மக்களுக்காகவே பாடிட்டு இருந்த லலிதாவுடைய பார்வை ஒரு கட்டத்துல தெலுங்கானா அப்படிங்கிற தனி மாநில போராட்டத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. ஆக்சுவலா தெலுங்கு பேசுற மக்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரி 2 ஸ்டேட்ஸா இல்லாம 2 மாநிலமா இல்லாம அப்ப ஒரே ஒரு ஸ்டேட்டா, ஒரே ஒரு மாநிலமா ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அந்த மாநிலத்துக்கு வடக்கு பக்கமா இருந்த மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல, பல உட்கட்டமைப்பு வசதிகள் கிடைக்கிறதுல, நலத்திட்ட உதவிகள் கிடைக்கிறதுல அப்படின்னு இது எல்லாத்துலயுமே நாங்க புறக்கணிக்கப்படுறோம், எங்களுக்கு எந்த ஒரு திட்டமுமே வர்றதில்லை அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படின்னு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு தனி ஸ்டேட், தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லலிதாவுக்குமே அந்த போராட்டங்கள் சரி அப்படின்னு பட்டதால தெலுங்கானா ஜனசபா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அதுல இருந்த தெலுங்கானா கலா சமிதி அப்படிங்கிற ஒரு கிளை அமைப்புக்கும் லலிதா தான் தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ தெலுங்கானா ஆதரவு மனநிலையோடு இருந்த மக்கள் மத்தியில அவங்களுடைய செல்வாக்கும் அதிகமாக ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சமாஜ்வாதி அப்படிங்கிற அரசியல் கட்சி லலிதாவுக்கு புவனகிரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையுமே கொடுக்க முன் வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய தொகுதியில எம்எல்ஏவா சீட் கொடுக்கறதுக்கு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அப்படி லலிதா எப்படியுமே எம்எல்ஏ ஆயிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. எஸ், 1999 மே 26 அன்னைக்கு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன லலிதா அடுத்த நாள் காலையில வேலைக்கு வராம இருந்திருக்காங்க. அவங்களை தேடி அவங்களுடைய
ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மில்லுக்கே வந்தப்பதான் லலிதா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த மில்லு ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. உடனடியா போலீஸ் கிட்ட போன லலிதாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. ஆனா லலிதாவை தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு ஆந்திராவையே உலுக்கி எடுக்கிற மாதிரியான அந்த ஷாக்கிங்கான விஷயம் தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த புவனகிரி சிட்டியுடைய அவுட்டர் ஏரியால அங்க இருக்கிற ஒரு விவசாய நிலத்துல ஒரு தோப்புக்குள்ள இருந்த ஒரு கிணத்துல ஒரு மனிதனுடைய கால் வெட்டப்பட்ட நிலைமையில கிடக்குது அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. கணுக்கால் வரைக்குமே வெட்டப்பட்ட நிலையில கிடந்த அந்த காலை ரெக்கவர் பண்ண போலீஸ்க்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது இன்னொரு கிணத்துல இருந்து மணிக்கட்டு வரைக்குமே வெட்டப்பட்ட ஒரு மனித கை கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா புவனகிரியை சுத்தி இருக்கிற கிணறுகள் எல்லாத்துலயுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுனதுல கை, கால், டோர்சோ, தலை அப்படின்னு 14 துண்டுகளா வெட்டப்பட்ட மனிதனுடைய உடல் பாகங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுல இன்னுமே ஷாக்கிங்கான விஷயமா அந்த புவனகிரி சிட்டியில் இருந்த சவுட்டப்பல் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்லையே ஒரு முழங்கை பகுதி மட்டும் அங்க கடந்திருக்கு. சரியா லலிதா காணாம போன அதே டைம்ல இந்த மாதிரியான மனித உடல் பாகங்கள் கிடைச்சதால இது பெல்லி லலிதாவுடைய உடல் பாகங்கள் தான் அப்படின்னு ஆந்திர மாநில மக்கள் மத்தியில பேச்சுகள் வர ஆரம்பிச்சது. பட் இப்படி ஒரு பேச்சு பரவிட்டு இருக்கிறப்பதான் லலிதா எழுதின ஒரு லெட்டர் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் மீடியாலையும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னை யாருமே கொலை செய்யல, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போதைக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாலையும் சில பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கொஞ்ச நாள் நான் தலைமறைவா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், நான் சீக்கிரமாவே வந்து உங்க எல்லாத்தையுமே சந்திப்பேன், என்னை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தெலுங்கு மொழியில அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. பட் அந்த லெட்டர்ல இருந்த கையெழுத்தை லலிதாவுடைய கையெழுத்து கூட மேட்ச் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் டீம் அது லலிதாவுடைய கையெழுத்தே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் போலீஸ்க்கு கிடைச்சிருந்த உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருந்தாலுமே கூட அந்த உடல் பாகங்கள் இருந்த மச்சம் மற்றும் அதில் இருந்த தழும்புகளை வச்சு கிடைச்சிருந்த தலையில் இருந்த முக தோற்றத்தை வச்சு அது லலிதாவுடைய உடல் பாகங்கள் தான் அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ லலிதா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆந்திர மாநிலம் முழுவதுமே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதை கேட்டு கொதிச்சு போன லலிதாவுடைய தெலுங்கானா மாநில ஆதரவாளர்கள் பலருமே போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் இருந்த சில பேர் கொலையாளி யாரு அப்படிங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இருக்க, அதுல இருந்த பல பேர் கொலையாளி இவர் தான் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லி கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன அந்த பேரு வேற எதுவும் இல்லை ஸ்ரீ, நான் இன்ட்ரோல சொன்ன ஆந்திராவுடைய மினிஸ்டரா இருந்த மாதவ ரெட்டியுடைய பெயர் தான் அது. ஆக்சுவலா லலிதா போட்டி போறதுக்கு தயாரா இருந்த அவங்களுடைய தொகுதியான அந்த புவனகிரி தொகுதியுடைய அப்போதைய சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தது அதே மாதவ ரெட்டி தான். மேலும் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காகவும் தனி தெலுங்கானா மாநிலத்துக்காகவும் அப்போதைய ஆந்திர கவர்மெண்ட்டை எதிர்த்து லலிதா குரல் கொடுத்தாங்க அப்படிங்கறதால அவங்க மேல மாதவ ரெட்டிக்கு நிறைய கோபம் இருந்துச்சு அப்படின்னும் அதுக்கு பழி வாங்குறதுக்காகவும் தன்னுடைய எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் மாதவ ரெட்டியே இந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு போராட்டம் பண்ண மக்கள் மத்தியிலிருந்து குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சது. பட் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு ஒரு மினிஸ்டர் மேல அப்படிங்கறதால அவரை விசாரிக்கிறதுல ஆந்திர போலீஸ் ரொம்பவே தயக்கம் காட்டியிருக்காங்க. பட் மக்களுடைய போராட்டம் ரொம்பவே தீவிரமா போனதால வேற வழி இல்லாம மாதவ ரெட்டியை போய் விசாரிக்கிறாங்க. கூடவே லலிதா காணாம போன அன்றைய நாள் அவர் எங்க இருந்தார் அப்படிங்கிற அவருடைய அளவையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கும் லலிதாவுடைய கொலைக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. பட் இதை ஏத்துக்காத லலிதாவுடைய சப்போர்ட்டர்ஸ் மாதவ ரெட்டிக்கு ஆதரவா போலீஸ் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பட் அப்பதான் அவங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை லலிதாவுடைய சொந்த அண்ணன் அதாவது பெல்லி கிருஷ்ணா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நக்சலைட் அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்த 30 வயதான நைமுதீன் அப்படிங்கிறவனும் அவனுடைய தம்பியான அலிமுதீன் அப்படிங்கிறவனும் சேர்ந்துதான் தன்னுடைய தங்கச்சியான லலிதாவை கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு அவரே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி அவரு சொன்ன அந்த கோணத்துல இந்த கேஸை விசாரிச்சு
விசாரிச்ச போலீஸ்க்கு லலிதாவுடைய அண்ணன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. சோ நைமுதீனையும் அலிமுதீனையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல லலிதாவை நாங்க கொலை பண்ணல அப்படின்னு உறுதியா சொன்னவனுங்க அதுக்கப்புறமா போலீஸ் காட்டுன ஒரு சாட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க சொன்ன அந்த கன்ஃபஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நக்சலைட் இயக்கத்தில் இருந்த நைமுதீன் லலிதா பாட்டு பாடி நடத்தின சில போராட்டங்களையுமே கூட கலந்துட்டு இருந்திருக்கான். அந்த டைம்ல நைமுதீனுக்கும் லலிதாவுக்கும் இடையில அறிமுகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு காரணமா அவங்க தனிமையில மீட் பண்ணிட்டு இன்டிமேட்டாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் போக போக லலிதாவுடைய இமேஜ் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சதால அவங்க நைமுதீன் கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால இதெல்லாமே பிடிக்காத நைமுதீனும் அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்கான். ஆல்சோ அதுக்கான ஒரு திட்டம் ஒன்னையும் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிளான் படி லலிதாவுடைய தெலுங்கானா இயக்கத்தில் இருந்த சுதாகர் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லி லலிதாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்றான். அது என்ன அப்படின்னா லலிதாவுடைய சீனியர் லீடர்ஸ் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னும் அதுக்காக லலிதாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு பொய் சொல்லிதான் அவன் அந்த சங்கத்தில் இருக்கிற சுதாகர் அப்படிங்கிற நபரை லலிதாவுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதை நம்பி மே 26 இரவு 8 மணிக்கு லலிதாவுடைய வீட்டுக்கு போன சுதாகரும் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ அவங்களுமே ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன் அப்படின்னு அவங்களுடைய வீட்டுல சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. பட் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கிட்ட வர்றப்ப நைமுதீனும் அவனுடைய தம்பியான அலிமுதீனும் சேர்ந்து கைகள்ல கத்தியோட லலிதாவை வழிமறிச்சிருக்கானுங்க. ஆல்சோ இங்க நடந்த விஷயத்த நீ வெளியே சொன்ன அப்படின்னா நீ எங்கிருந்தாலுமே உன்னை தேடி வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி லலிதாவை கூட்டிட்டு வந்த சுதாகரை மட்டும் அங்கிருந்து துரத்தி விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறமா லலிதாவுடைய வாயை பொத்தி அவங்கள ஒரு மறைவான இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கைகளையும் கால்களையும் துள்ள விடாம புடிச்சுக்கிட்டு அவங்களுடைய கழுத்தை அறுத்து கொடூரமா கொலை பண்றானுங்க. மேலும் அவங்களை யாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோடாரியை வச்சு அவங்களுடைய உடல் பாகங்களை 17 துண்டுகளா வெட்டி எடுத்திருக்கானுங்க. அதை தான் கிணத்துலயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியுமே போய் போட்டிருக்கானுங்க. அண்ட் போலீஸுடைய விசாரணையில அவனுக்கு அனுப்புன அந்த சுதாகர் எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு 2 பேருமே அந்த கன்ஃபஷனையே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. போலீஸ் ஒரு சாட்சியை காமிச்சாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த சாட்சி அந்த சுதாகர் தான். இப்ப இவனுடைய இந்த கன்ஃபஷனை தெரிஞ்சுக்கிட்ட லலிதாவுடைய சப்போர்ட்டர்ஸும் அண்ட் லலிதாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பிகாஸ் லலிதாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல அவங்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கறதுதான். சோ அப்படிப்பட்டவங்க நைமுதீன் கூட தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றது சுத்த பொய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கூடவே லலிதாவுடைய கொலைக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த மினிஸ்டர் மாதவ ரெட்டி தான் இருப்பாரு அப்படின்னு கண்டினியூஸா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவாதான் பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இயங்கிட்டு இருந்த ஒரு கேங் மினிஸ்டர் மாதவ ரெட்டிய கண்ணி வெடிய வச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த இன்சிடென்ட் தான் நம்ம இந்த வீடியோவுடைய இன்ட்ரோல பார்த்திருப்போம். ஆக்சுவலா மாதவ ரெட்டியுடைய கொலைக்கு காரணமா இருந்தது லலிதாவுடைய கொலை மட்டுமே கிடையாது. பிகாஸ் நக்சலைட் மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை மாதவ ரெட்டி எடுத்திருந்தாரு. ஸோ அந்த காரணங்களும் சேர்ந்து தான் அந்த பீப்புள்ஸ் வார் குரூப்பை மாதவ ரெட்டிக்கு எதிராக கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மாதவ ரெட்டியும் இறந்துட்டாரு அப்படிங்கறதால அவருக்கு லலிதாவுடைய கொலையில தொடர்பு இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நைமுதீன் மற்றும் அலிமுதீனுடைய கன்ஃபஷன் தேவைப்பட்டிருக்கு. அதாவது கொலை செஞ்ச இவனுக்கு 2 பேர்த்துக்கிட்ட நீங்க மாதவ ரெட்டி சொல்லி தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இவனுங்களோ அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை மாதவ ரெட்டியே அவனுங்களுக்கு பணம் கொடுத்து லலிதாவை கொலை பண்ண சொல்லியிருந்தாரு அப்படின்னாலுமே கூட அவருடைய பேரை சொன்னா நம்மளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு கூட இவங்க சொல்லாம இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். பட் இப்பதான் அவர் உயிரோடையே இல்லையே. சோ அதை நினைச்சு அவனுக்கு பயப்பட தேவையில்லையே. அப்படி இருந்துமே அவனுக்கு மாதவ ரெட்டிய இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கானுங்க. பட் அவனுக்கு எதையோ மறைக்கிறானுங்க. அவனுடைய முழுமையான கன்ஃபஷன் இனிமேல் தான் வரும் அப்படின்னு லலிதாவுடைய சப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருமே அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பை சுக்கு நூறா உடைய வைக்கிற மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது. அதாவது லலிதாவை கொலை பண்ண அலிமுதீன் ஜாமீன் கிடைச்சு வெளியில இருந்தப்ப மாதவ ரெட்டிய ஒரு கும்பல் கொலை பண்ணாங்க இல்லையா, அதே குரூப்பை சேர்ந்தவங்க அலிமுதீனையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. ஆல்சோ அதே மாதிரி ஜாமீன்
ஜாமீன்ல இருந்த நயிமுதீனையுமே கூட 2016 ஆகஸ்ட் மாசம் போலீஸ் வேற ஒரு கேஸுடைய விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியில அவன் தப்பிக்க ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவங்களே அவனை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த 2016 வரைக்குமே லலிதாவுடைய கேஸ் தொடர்பா அவனுங்களுக்கு எந்த விதமான தண்டனையுமே வழங்கப்படாம தான் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் லலிதாவுடைய கொலை வழக்கு தொடர்பான விசாரணை அந்த டைம் வரைக்குமே முடியாம தான் இருந்திருக்கு. அது ஏன் தெரியுமா STI? பிகாஸ் போலீஸ் கிட்ட கன்ஃபெஷன் கொடுத்த அந்த 2 கில்லர்ஸுமே கோர்ட்டுக்கு போன உடனே ஐயா நாங்க இந்த கொலையை பண்ணவே இல்லை, போலீஸ் எங்களை கட்டாயப்படுத்தி கன்ஃபெஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட வந்து தன்னுடைய கன்ஃபெஷனை கொடுத்த லலிதா இறந்த அன்றைய நாள் லலிதாவை வீட்டிலிருந்து வெளியே கூட்டிட்டு போன அந்த சுதாகரம் அவரு லலிதாவை கூட்டிட்டு போனதை பார்த்த சில பொது மக்களும் கூட தங்களுடைய உயிருக்கு பயந்துட்டு கோர்ட்ல போய் சாட்சி சொல்லாம மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொலை நடந்த அன்றைய நாள் இரவு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. சோ கொலை நடந்த அந்த சரியான இடத்தை, அதாவது கிரைம் சீனை கில்லர்ஸால காட்ட முடியல அப்படின்னும். சோ அப்ப வரைக்குமே லலிதாவுடைய இந்த கொலை வழக்கு முடிவுக்கே வராம இழுத்துட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே கூட லலிதாவுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் காரணங்களா இல்ல தனிப்பட்ட காரணங்களா அப்படிங்கிற கேள்வியை ஆந்திர மக்களுடைய மனசுக்குள்ள எழுப்பிட்டே தான் இருக்கு. பிகாஸ் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதும் கேள்வியா இருக்கு. அவங்கள கொலை பண்ணோம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்ன அந்த கில்லர்ஸ் 2 பேருமே கோர்ட்ல போய் அங்க கொலை பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவனுங்க ஜாமீன்ல வெளியே வந்தப்ப அந்த 2 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த கில்லர்ஸை கொலை பண்ணவங்க அண்ட் மாதவ ரெட்டியை கொலை பண்ணவங்க லலிதாவை சப்போர்ட் பண்ண ஒரு குரூப். ஸோ இந்த கேஸ் இப்போ வரைக்குமே ஒரு மர்மமான கேஸாவே தான் இருக்கு. நம்ம STI நிறைய பேர் வீடியோ பார்க்குற ஆர்வத்தில் லைக் போடுறதுக்கு மறந்துடுறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் லைக் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மை டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். நன்றி, பாய்.